பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம். உம் பெயரை பறைசாற்றிடவே எம்மை தருகின்றோம். இறைவா எம்மை தருகின்றோம். உம் பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம். உம் பெயரை பறைசாற்றிடவே எம்மை தருகின்றோம். இறைவா எம்மை தருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித சதாசகாய அன்னையை நோக்கி நவநாள் வேண்டுதல். அதி தூய அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் தாய்மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கின்றீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த அருள் அனைத்துக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதா சகாய மாதாவே, நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதாசகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம் சுதனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவின் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதாசகாய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானா ஊரில் உமது மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை ரசமாக்கினீர். சதாசகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வல்லமையுள்ள நாமத்தை கூவி அழைக்கின்றோம். சீவியர்களின் பாதுகாப்பும் மரிப்போர்களின் நீடேற்றமும் நீரே. உம்முடைய நாமம் எங்கள் நாவில் என்றென்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது நாமம் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாயிருந்தருளும். உமது நாமத்தை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தி அடைய மாட்டோம். எமது மெய்யான சதாசகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையை அறிக்கையிடும். உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாய அன்னையே, உன்னதமான நம்பிக்கையோடு உமது பாதார விந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இறந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆழ்த்துகின்றன. மறுதலையான அதிட்டங்களும் கவலைக்குரிய நாட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடைக்கண் திறந்தருளும். தாயே, எங்கள் தேவைகளை கவனியும். இடுக்கண்களை நீக்கி அருளும். அன்றேல் இறைவனின் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதாசகாய அன்னையே, இவ்வருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையையும் நம்பி கேட்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்கும் எங்கள் ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறை ஒருமைப்பாட்டிலும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் போல் வாழ அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் தேக சுகத்தை காக்கவும் நோயாளர் ஆரோக்கியம் பெறவும் அருள் புரியுமாறு ஆண்டவரே மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆண்மலை பாற்றி அளித்தருளுமாறு ஆண்டவரே மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துகளுக்கும் இங்கு கூடியிருப்போரின் தேவைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு ஆண்டவரே மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சதா சகாய அன்னையிடம் எங்கள் விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் எமக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திரு அவையின் அருளடையாள வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மை அனைத்திற்காகவும் எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சதா சகாய அன்னைக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடுடன் இருப்பாராக, உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை வழிநடத்த உங்கள் முன் செல்வாராக, உங்களை பாதுகாக்க உங்கள் பின் வருவாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் எழுவாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சதா சகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, நேச தாயே உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்கள் இரட்சணியம் உண்டு, நாங்களும் அக்கரங்களிலேயே தங்கி இருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள், அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்கனமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிலிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமை உடையவள். உமது துணையோடு உமது மைந்தனும் எங்கள் சகோதரனும் ஆகிய நடுவரையும் சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உம்மை அழைக்க தவறின் கைவிடப்பட்ட அநாதைகளாகி விடுவோமோ என்பது அன்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவில் நேசமும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாக அழைக்க வரமும் அளித்தந்தருளும் சதா சகாய மாதாவே. எங்கள் பாதுகாவலி புனித சதா சகாய அன்னையின் பரிந்துரைகளாலும் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெருபலன்களாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் ஆசீர் உங்கள் மேல் இறங்கி என்றும் இருப்பதாக. ஆமென். எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களோடு மரியன்னையை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமை உள்ள பாதுகாவலிலும் ஒப்படைப்பதிலும் ஒன்றிணைவோமாக. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கச் செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது மாதா மரியாவை எல்லா வேளையிலும் உதவி புரியும் அன்னையாக மக்களித்தீர். அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது
மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் மாந்தவர்களே, இன்று நாம் ஆயரும் மறை வல்லுனருமான புனித அகுஸ்தீனாரை நினைவு கூறுகின்றோம். இவர் அவரது தாயின் மன்றாட்டினால் மனமாற்றமடைந்து இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர். இவர் மிக தெளிவாக சொல்வார், நீ புரியும் செயல்களுக்கு நீயே பொறுப்பாவாய், சாத்தானையோ அடுத்தவரையோ குற்றம் கூற முடியாது என்று மிக அழகாக சொல்வார். கிறிஸ்துவன்மானவர்களே, இன்றைய முதலுரை வார்த்தை பகுதியில் புனித பவுலடிகள் சோம்பேறித்தனத்தை கண்டனம் செய்கின்றார். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயரது மறைநூல் அறிஞரது வெளிவேடத்தை கண்டனம் செய்கின்றார். கிறிஸ்துவின் மாந்தவர்களே, நாமும் புனித அகுஸ்தீனாரது வாக்குகளுக்கு ஏற்ப நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் நாம் பொறுப்பென்பதை உணர்ந்தவர்களாக, உழைக்கின்ற மக்களாக, வெளிவேடமற்றவர்களாக வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது சுபாஸ்கர் ஜெய்டலின் முதலாவது பிறந்தநாள் நன்றி பலியாகவும், சார்ல்ஸ் பாத்லட் ஜெரோனியா பாத்லட் தம்பதியின் 7வது திருமண ஆண்டு நிறைவு நன்றி பலியாகவும், திருமதி நீல் நிஷாந்த் தம்பதியின் 8வது திருமண ஆண்டு நிறைவு நன்றி பலியாகவும், விக்டர் ஜெயந்தி தம்பதியின் திருமண ஆண்டு நிறைவு நன்றி பலியாகவும், ஜெனிட்டன் அன்ராடோ குடும்பத்தின் நன்றி பலியாகவும், திரு அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு நிக்சன் ராகல் எட்வர்ட் டிலிமா குடும்பங்களது நன்றி பலியாகவும், காலம் சென்ற ஜோர்ஜ் ஹென்ரிக், மெரி ஸ்டெலா பல்தசார், டெல்சியா ஸ்டெரக் என்பவர்களது ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகுஸ்தீனுக்கு நீர் அளித்த உளப்பாங்கை உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும், உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித்திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்து விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவும் இல்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லாமல் என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரியை காட்டவே இவ்வாறு செய்தோம்.
உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனே நீரே உண்பீர், நீர் பெரும் நட்பெரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறை கோப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளர்களாய் தோற்றமளிக்கின்றீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினரின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் கொலை செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே உன்னோடு பலியாக நானும் நினைகின்றே காணிக்கை ஏற்றிடுவார் காணிக்கை ஏற்றிடுவார் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பெருவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறர் அன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அகுஸ்தினாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பெற்று மிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவென்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தை, இன்றைய நாளில் சுபாஸ்கர் ஜெய்டலின் பிறந்த நாளை நினைத்து நீர் அவருக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். நன்றிகளை ஏற்று அவரை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இன்றைய இந்த திருப்பலியில் தங்களது திருமண நாளை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்ற திருமதி சார்ல்ஸ் பாத்லட், ஜெரோனியா பாத்லட் தம்பதி, திருமதி நீல் நிஷாந்த் தம்பதி, திருமதி விக்டர் ஜெயந்தி தம்பதி, இவர்களது குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியருளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மேரி ஸ்டெலா பல்தசார், டெல்சியா ஸ்டெரக், ஜோர்ஜ் ஹென்ரிக், ஜெனிட்டன் அன்ராடோ குடும்பம், இவர்களது நன்றிகளையும் நிக்சன் ராகல் குடும்பம், எட்வர்ட் டிலிமா குடும்பத்தினது நன்றிகளையும் ஏற்று ஆசிர்வதித்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி உளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசபாஸ், இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித அகுஸ்தீனார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துகளை நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன்.
சந்திப்பாயா இறைவா. வழிகாட்டு முன்மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விளைகின்றேன். வழிகாட்டு முன்மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விளைகின்றேன். வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன், வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன். தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா, தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. பாயே நிலமை சேர்ப்பாயே, இறைவிடா சகாயமாதா, இறையில்லா தேவமாதா. பாவினை தீர்ப்பாய், பதமுனை சேர்ப்பாய் ஆயே. புண்ணையாற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். ஆராத மன புண்ணையாற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார், தானாக என்றுமே மாற்றிடுவார். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.